ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது. அப்போது இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்தது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் இந்தியாவை மிரட்டும் வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அடாவடியாக பேசி வருகிறது. அப்படித்தான் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிஃப் இந்தியா பற்றி தேவையில்லாமல் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் மோதினால் இந்தியா குப்பையில் புதைக்கப்படும் என்பது போல பேசியிருக்கிறார் அவர். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய ராணுவ மற்றும் அரசியல் தலைமை தேவையில்லாத கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இழந்த புகழை மீட்டெடுக்க ஒரு தோல்வியடைந்த முயற்சிதான் இது. மீண்டும் அவர்கள் பாகிஸ்தானுடன் மோதினால் கடவுள் அருளால் மிக மோசமான பாதிப்பை சந்திக்க நேரிடும். குப்பைக்கு நடுவே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என பேசியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகே இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்று தோற்று போனது பாகிஸ்தான். மேலும் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட வெள்ளை கொடி காட்டி சரண்டர் ஆனதும் பாகிஸ்தான் தான். அப்படி இருக்கும்போது இந்தியா பற்றி தேவையில்லாமல் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டது. அதன் பிறகே ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டு 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் இருந்தது. எல்லாம் முடிந்து இப்போதுதான் 2 நாடுகளுக்கும் இடையே கொஞ்சம் அமைதி நிலவுகிறது. இதற்கிடையே குஜராத் அருகே பாகிஸ்தான் தனது எல்லையில் ராணுவ உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதாக தகவல் வெளியானது. இந்த சூழலில்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் குஜராத் மாநிலம் பூஞ்ச் நகரில் உள்ள ராணுவ தளத்திற்கு சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடன் உரையாடினார். தொடர்ந்து அங்கிருந்தபடியே அவர் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். சின்கிரிக் பகுதியில் பாகிஸ்தான் எந்தவிதமான அத்துமீறலில் ஈடுபட்டாலும் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு தீர்க்கமான பதிலடியை இந்தியா வழங்கும் என்று அவர் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய இந்த பகுதியில் அண்டை நாடான பாகிஸ்தான் தனது ராணுவ உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில்தான் ராஜ்நாத் சிங் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். ஏற்கனவே இந்திய விமானப்படை ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆகியோர் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் ராஜ்நாத் சிங்கும் எச்சரித்திருக்கிறார். இதற்கிடையே பாகிஸ்தான் இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு சில கருத்துக்களை கூறியுள்ளது. தனது ராணுவத்தின் மூலம் பாகிஸ்தான் மீண்டும் அச்சுறுத்தல்களை விடுக்க தொடங்கியுள்ளது. எதிர்காலத்தில் மோதல் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு பேரழிவு ஏற்படும் என்று பாகிஸ்தான் ராணுவம் எச்சரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் சனிக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் எந்த சூழ்நிலையிலும் தயக்கமின்றி பதிலடி கொடுப்போம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் கருத்துக்களை பொறுப்பற்றது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய ISPR ஆக்கிரமிப்புகள் குறித்து பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் நடப்பதாகவும் இது தெற்காசியாவில் அமைதியை சீர்குலைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மோதல் அல்லது சண்டை ஏற்பட்டால் பாகிஸ்தான் பின்வாங்காது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தெரிவித்தது. இத்தகைய நிலைமை பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் பாகிஸ்தான் கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பித்தது. இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கவே நிலைமை மோசமானது. அதன் பிறகே இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த தூது விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.